அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். வாய் தகராறு கைகலப்பா மாதிரி, கைகலப்பு கலவரமா மாறுற மாதிரி யூடியூபர்களுக்குள்ள இப்பொழுது சண்டை வந்து அந்த சண்டை தற்கொலை முயற்சி வரை போயிருக்கிறது. பிரபல யூடியூபர் இர்ஃபான் எல்லாருமே அவருடைய வீடியோஸை வந்து விரும்பி பார்க்குறாங்க. சமூக வலைதளங்களில் கிட்டத்தட்ட 40 லட்சம் பின்தொடர்பாளர்களை சப்ஸ்கிரைபரை வச்சிருக்காரு. ஒரு வீடியோ போட்டோம்னா சாதாரணமாக ஒரு 2 மில்லியன் வியூஸ் போகுது. இப்போதைக்கு கனிமொழி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின், நெப்போலியன், விஜய் சேதுபதி இவங்கக்குள்ளாம் உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. ஒரு சாதாரணமாக இடத்துல வந்து இர்ஃபான் வந்து இன்னைக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதே போல் பிரியாணி மேன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர், அவரும் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு பிரபலமான யூடியூபர். நிறைய கிரிட்டிசிசம் பண்ணுவார், நிறைய விமர்சனம் வைப்பார். ஒவ்வொருத்தர் மீதும் அவருக்கு ஒப்பீனியன் உண்டு. சில விஷயங்கள் வந்து அவருடைய வீடியோக்களை பிடிக்கலாம் கூட, நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக அரசியல் குறித்தும் பல்வேறு ஆளுமைகள் குறித்தும் அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபாலோவர் கூட இருக்குது. இப்போ இந்த 2 பேருக்குமான மோதல் கிட்டத்தட்ட சமூக வலைதளங்களை தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்திருக்கு. நேற்று இரவு இந்த பிரியாணி மேன் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சார்ந்த ரஃபி அப்படிங்கிற பையன் ஒரு மணி நேரம் லைவ் போடுறாரு. அந்த லைவோடைய முடிவில் அவர் தற்கொலை செய்து கொள்வது போல ஒரு துணியை போட்டு தற்கொலை பண்ண போகிறாரு. அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து கதவை திறந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்க லைவ்ல அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டி, இதுக்கெல்லாம் அவங்க அந்த அழுவியா, ஃபீல் பண்ணுவியா? யூடியூப் இருந்தால் யூடியூப்பில் 1000 பேர் 1000 கருத்து பேசுவான், நெகட்டிவாக பேசுவான், அதெல்லாம் எதுக்கு பார்க்குற, தூக்கி தூர போட்டு வேலையை பாருப்பா, யூடியூப்பை இழுத்து மூடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவனை கடுமையாக கண்டிக்கிறாங்க. அது நேரலைகளை பரப்பப்பட்டு இப்பொழுது அது பெரிய விஷயமாக மாறி இருக்கிறது. எதனால் இந்த பிரச்சனை, இந்த 2 பேருக்குமான மோதல் என்ன அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த இர்ஃபான் யூடியூபர் இருக்கார் இல்லையா, இர்ஃபான் வியூஸ், அவர் குறித்து இந்த பிரியாணி மேன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று வெளிவந்திருக்குது. என்ன வீடியோ அப்படின்னா, கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதத்தில் இர்ஃபானுடைய கார் ஒரு வயதான பெண்ணை வந்து இடித்து ஆக்சிடென்ட் பண்ணி அந்த பெண் வந்து இறந்து போகிறாங்க. அது அன்றைக்கு காலகட்டத்தில் பிரபலமாக பேசப்பட்டது. அந்த காரில் இர்ஃபான் இருந்தாரா இல்லையான்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத கேள்வியாக இருக்குது. அந்த காரை ஓட்டி கொண்டு போனது இர்ஃபானுடைய மச்சான் என்றும், மச்சான் தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருனோ அதுக்கு காம்பன்சேஷன் வந்து இர்ஃபான் கொடுத்துட்டாருன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த பிரியாணி மேன் அப்படிங்கிற இந்த தம்பி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இல்லை, அந்த காருக்குள்ளே இர்ஃபான் இருந்தார், இந்த ஆக்சிடென்ட் பண்ணப்போ இவர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இவர் வந்து அந்த விபத்துலேருந்து தப்பிச்சிட்டாரு, அதில் வந்து பெரிய வழக்கெல்லாம் ஒன்றும் போடப்படலை. அதே போல் அவர் வந்து காம்பன்சேஷன் வந்து போலீஸ் வந்து விசாரித்து இர்ஃபான் கார் தான் கண்டுபிடிச்ச பிறகு வேறு வழி இல்லாமல் காம்பன்சேஷன் கொடுத்தாரே ஒழிய, இர்ஃபான் வந்து அந்த இடத்துல அந்த பெண்ணை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் காரை நிப்பாட்டி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணலை. உடனடியாக போய் இவர் வந்து கார் ஆக்சிடென்ட்ங்கிறது தெரியாமல் நடக்கிறது தான், ஆனால் ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கலை. அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை பெருசான பிறகுதான் இர்ஃபான் இது குறித்து பேச ஆரம்பிச்சவரையே பேசலை. இர்ஃபானுக்கு மனசாட்சியே கிடையாது, இதில் இர்ஃபான் அப்பட்டமாக பொய் சொல்லிட்டான்னு சொல்லி இந்த பிரியாணி மேன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதே போல் அந்த காணொலியில் இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு. என்னன்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இர்ஃபான் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. என்ன வீடியோனா, அவருக்கு பிறக்க போகிற குழந்தை ஆணா பெண்ணா என்கிற அதை கண்டுபிடிப்பிற்கான ஒரு காணொலி. துபாயில் போயிட்டு தனக்கு பிறக்க போகிற குழந்தை பெண் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார். இந்தியாவுடைய சட்டத்தின்படி பிறக்கும் குழந்தையுடைய பாலினத்தை, ஜெண்டரை வந்து அது ஆணா பெண்ணா என்பதை அறிவிக்கக்கூடாது. அப்படி அறிவிச்சா 7 வருஷ தண்டனை இருக்கிறது. அப்படி தண்டனை இருக்குன்னு இர்ஃபானுக்கு தெரிஞ்சுதான் அந்த வீடியோவில் சொல்கிறாரு, இந்தியாவில் வந்து பண்ண முடியாது, அதனால நாங்கள் துபாய் வந்தோம்னு சொல்லி. இது வந்து தவறான முன்னுதாரணம், நாளைக்கு இன்னொருத்தர் கூட இப்படி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த நேரத்தில் கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. சுகாதாரத்துறையும் இர்ஃபானுக்கு வீட்டில் போயே அவர்கிட்ட அதுக்கான விளக்கத்தை கேட்டாங்க. விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புனாங்க. இர்ஃபானும் விளக்கம் கொடுத்தாரு. அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. இந்த 2 குற்றச்சாட்டை இர்ஃபான் மேலே பிரியாணி மேன் எழுப்புறாரு. பிரியாணி மேன் என்கிற அந்த யூடியூப் சேனல் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். அவர் வந்து அரசியல் ரீதியாக பல பேரை விமர்சனம் பண்ணியிருக்கலாம், தனிப்பட்ட நபர்களை விமர்சனம் பண்ணியிருக்கலாம், வன்மத்தோடு விமர்சனம் பண்ணியிருக்கலாம், கிரிட்டிசிசம் அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் தரம் தாழ்ந்து கூட விமர்சனம் பண்ணியிருக்கலாம். அந்த விமர்சனத்துக்கு பதில் விமர்சனத்தை யார் வேணும் வைக்கலாம். ஆனால் இர்ஃபான் மீது இந்த பிரியாணி மேன் அப்படிங்கிற இந்த தம்பி கேட்ட
இந்த 2 கேள்விக்கும் இர்ஃபான் கிட்ட எந்த பதிலும் இருக்க போறதில்லை. இர்ஃபான் பதில் அப்படிங்கிற பேர்ல அந்த இடத்துல நான் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய கூகுள் மேப்லாம் எடுத்து போட்டிருக்காரு. ஆனாலும் கூட சரி, அந்த ஆக்சிடென்ட் பண்ண இடத்துல இர்ஃபான் இல்லை, இர்ஃபானுடைய மச்சான் தான் ஆக்சிடென்ட் பண்ணாரு. ஆனா இர்ஃபானுடைய மச்சான் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்காரா? ஒரு சாதாரண ஒருத்தர் ஒரு ஆட்டோவில் போய்கிட்டு இருக்காரு. ஆட்டோவில் போகும்போது ஒரு அம்மாவை இடிச்சிடுறாரு. இடிச்சதுக்கு பிறகு காம்பன்சேஷன் கொடுத்துட்டா விட்டுருவாங்களா? இல்லை பைக்கில் போகிற ஒருத்தன் ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ யாரையும் இடிச்சிடறான், இடித்தவன் இறந்து போயிடுறான். அந்த இடித்தவன் உடனே வந்து காம்பன்சேஷன் எழுதி கொடுத்தா விட்டுருவாங்களா? ஆக்சிடென்ட்னா மினிமம் 1 மாதம், மேக்ஸிமம் 90 நாள். அது நிரூபிக்கப்பட்டால் அதுக்கான தண்டனை 3 வருஷத்துலேருந்து 7 வருஷ தண்டனை இருக்குது. அதாவது விபத்துக்கு, அதாவது வேணும்னு கொள்ளலை, விபத்தில் வந்து தெரியாமல் ஆக்சிடென்ட்டுக்கு மினிமம் தண்டனை இருக்குது. அது எதுவுமே இங்கே பொருந்தலையே. அப்போ இர்ஃபான் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை, அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத பிரியாணி மேன் போட்டு உடைச்சிட்டார். இப்போ உடைச்சதுல இர்ஃபான் அதுக்கு பதில் சொல்ல, இர்ஃபானுக்கு இவர் பதில் சொல்ல, இதுக்கு இடையில டெய்லர் அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, இப்போ டிவோஷனல் அக்கா, டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, அப்படி பல அக்காக்கள் வந்து சோசியல் மீடியாவை ஆக்கிரமிச்சிருக்காங்க. தம்பிகள் சில்லறையே சிதற விட்டுட்டு இருக்காங்க. இந்த டெய்லர் அக்கா போடுற வீடியோக்களில் அவங்க போடுற உடைகளில் வந்து தன்னை முன்னிறுத்துறாங்க. அந்த உடைகளுக்காகத்தான் இந்த பார்வையாளர் வந்து அதிகமாக பார்க்குறாங்க. எத்தனையோ டெய்லரிங் பண்ணக்கூடிய அக்காக்கள், டெய்லர்ஸ் வந்து சமூக வலைதளங்கள் இருக்காங்க. அவங்களையெல்லாம் ஃபாலோ பண்ணாத கூட்டம் இவங்களையும் ஃபாலோ பண்ணுதுன்னா இவங்க தன்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பிரியாணி மேன் வைக்கிறார். ஒரு பெண் வந்து உடை அணிவது வந்து அந்த பெண்ணுடைய சுதந்திரம். எந்த உடையும் போடுவதற்கு எல்லாருக்கும் இங்கே உரிமை இருக்கிறது. அந்த உடை சுதந்திரத்தில் யாரும் இங்கே தலையிட முடியாது. அந்த கருத்தில் நான் உடன்படலை. ஆனால் அது அவருடைய கருத்து. இல்லை இது என்னுடைய சுதந்திரம், நான் போடுறேன், இது என்னுடைய ஃப்ரீடமு, நான் பேசுகிறதோ எழுதுறதோ உடை அணிவதோ சாப்பிடுவதோ என்னுடைய சுதந்திரம் சொல்லி போகலாம். அதை விட மோசமான உடை அணியக்கூடிய எத்தனையோ இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் இருக்காங்க. அவங்களாம் இன்ஃப்ளூயன்சராக கருதப்படுறாங்க. அது வேற விஷயம். இப்போ இன்ஸ்டாகிராமே இந்த சமூக வலைதளமே வந்து அப்படி மாறிடுச்சு. ஆனால் அந்த டெய்லர் அக்கா அப்படிங்கிற அந்த பெண் குறித்து இவர் பேசுறாரு. இதற்கு யார் எதிர்வினை ஆற்றா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு கூட்டம் தான். டெய்லர் அக்காவை குறித்து பிரியாணி மேன் பேசுறதுக்கும் ஒரு கூட்டம் தான் எதிர்வினை ஆட்டுது. இர்ஃபான் குறித்து பிரியாணி மேன் பேசுனதுக்கும் ஒரு கூட்டம் தான் எதிர்வினையாடுது. யார் எதிர்வினையாற்றுன்னு பார்த்தா திமுகவுடைய அறிவிக்கப்படாத அன்அஃபிஷியல் ஐடி விங்கு. இந்த ஒட்டகம், எலி, கரடி, ஒன்றிய ஓனான் அப்படின்லாம் இருப்பாங்களா, வேற வேற பேரில். அவங்களாம் ஆத்தாப்பம் பேர் வச்சாங்களா வைக்கலன்னு தெரியாது. அவங்களாம் ஒரு பேரை வச்சுக்கிட்டு சொந்த படம் இருக்காது, சுயப்படம் இருக்காது, அவன் முகவரி இருக்காது, எதுவும் தெரியாது. ஏதோ ஒரு நாட்டிலே எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அங்கே ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு அப்யூசிவாக கேவலமாக எல்லாரை பற்றியும் விமர்சனம் பண்ணுறது அவனுடைய வேலை. இப்போ இந்த பிரியாணி மேன் அப்படிங்கிற பையன் இர்ஃபானை பற்றியும் டெய்லர் அக்காவை பற்றியும் பேசினதுனால மட்டும் அவன் விமர்சிக்கப்படலை. என்னன்னா அவன் ஏற்கனவே திமுகவுடைய தலைவர்கள் குறித்து விமர்சனம் பண்ணியிருக்கான். திமுகவில் குடும்ப அரசியல் இருக்குது அப்படிங்கிறத அவன் ஒரு வீடியோவை போட்டு விமர்சனம் பண்ணியிருக்கான். செம்மொழி பூங்கால சில தவறான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதையும் அவனுடைய ஸ்டைலில் விமர்சனம் பண்ணியிருக்கான். இந்த தமிழ்நாட்டு அரசியல் குறித்து மறைமுகமாக 2021 எலெக்ஷனில் அதில் அவன் நாம் தமிழ் கட்சி குறித்து, பாட்டாளி மக்கள் குறித்து, அதிமுக குறித்து, திமுக குறித்து எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறான். கொஞ்சம் திமுகவை பல்வேறு காணொலிகளில் கொஞ்சம் விமர்சனம் பண்ணியிருக்கான். அதனால் இவன் சங்கிப்பைய திமுகவை எதிர்த்து விமர்சனம் பண்ணாலே அவன் சங்கி பையங்கிற முத்திரைக்கு வந்துடுவாங்கல்ல. அவன் ஆக்சுவலாக கிறிஸ்டியனு, அவன் பேர் ரஃபி. அவனை சங்கின்னு சொல்லி இவங்க முத்திரை குத்தி வச்சிருக்காங்க. சங்கி அப்படின்னு சொல்லிட்டு எப்படா அவன் சிக்குவான்னு காத்திருந்த இந்த கும்பல், இந்த கூடாரம், இந்த ஹைனாக்கள் கூட்டம் என்ன பண்ணிருக்கனா, அவன் தற்கொலை முயற்சி எடுக்கிற அளவுக்கு அவனை கேவலப்படுத்திருக்கு. சமூக வலைதளம் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களை பத்தி நீ பேசக்கூடாது, எங்களை பத்தி நீ பேசுன அப்படின்னா நீ எப்பயாச்சும் ஒரு முறை சின்னதாக ஸ்லிப் ஆகும்போது, சின்னதாக வாய்ப்பு எடுக்கும்போது உன்னை கொன்று புதைச்சி உன் சங்கில காலை வச்சு உன் சங்கு அறுத்துருவோம். அதாவது எதிர்வினை ஆட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். இடிப்பாறை இல்லை ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லான்னு கெடுன்றாங்க. எதிர்வினை ஆட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் தான் நாம் இயங்க முடியும். அப்படிங்கிற அடிப்படை கூட தெரியாமல் நம்மளை எதிர்த்து பேசக்கூடியவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, அவன் செத்து போயிடணும் அப்படிங்கிற நினைக்கிற மனநிலை இருக்கு இல்லையா, அது இங்கே பல பேருக்கு இருக்குது. ஏன் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்டவன் உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் குடும்பம் இருக்கக்கூடாது, அவன் இருந்த தடமே இருக்கக்கூடாது, அவனை அழிச்சிடுறா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த பிரியாணி மேனுக்கு எதிரான இந்த விமர்சனம். ஆனால் இதுக்கு இந்த பிரியாணி மேன் அப்படிங்கிற இந்த ரஃபி வந்து தற்கொலை முயற்சி எடுத்தது சரியா, தற்கொலை என்பது சரியான முடிவா, இல்லை தற்கொலைக்கு வந்து நாடகம், அவர் சிம்பத்தியை கிரியேட் பண்ண பார்த்தாரு, அவருடைய வியூஸை ஏற்றுறதுக்காக அப்படி பண்ணுறாரு, சும்மா அவங்க அம்மாவை பேச வச்சதெல்லாம் செட்டப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த பையன் மனம் உடைஞ்சி அழுறான், நான் டிஸ்டர்ப்டாக இருக்கேன்னு சொல்லி சமூக வலைதளங்களை பதிவு பண்ணுறான். ஏன் சமூக வலைதளங்களில் உட்கார்ந்து கொண்டு
அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவனும் ஒரு பையன்தான் அப்படிங்கிற எந்த விதமான உணர்ச்சிகளும் இல்லாம, மனசாட்சி இல்லாம கண்டபடி பேசுறது. ஏன்னா அவன் நம்மளை எதிர்த்து பேசுறவன் இப்போ வசமா சிக்கியிருக்கான். அவன் பேசின லாஜிக்கில் எந்த தப்புமே இல்லை. அவன் வார்த்தைகளில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அவன் கேட்ட கேள்வியில் எந்த தப்புமே இல்லை. இந்த 2 கேள்வியுமே நம்ம சேனல்லே கேட்டிருக்கோம். இர்ஃபானுடைய கார் ஆக்சிடென்ட் ஆன போதும் சரி, இர்ஃபானுடைய குழந்தையுடைய பாலினத்தை தெரிவித்த போதும் சரி நம்ம கேட்டிருக்கோம். இதே இர்ஃபான் தவிர்த்து விட்டு வேற யார் தமிழ்நாட்டில் ஒரு யூடியூப்பில் உட்கார்ந்துக்கிட்டு தனக்கு பிறக்க போகிற குழந்தை குறித்து அவன் பேசியிருந்தா, குழந்தையுடைய பாலினத்தை வெளியேற்றிருந்தா சத்தியமாக சட்டம் அவன் மேலே பாஞ்சிருக்கும். இதை பிரியாணி மணி எப்படி கேட்குறான்னா, டிடிஎஃப் வாசன் வந்து கார் ஓட்டும் போது மொபைலில் பேசினாங்கிறதுக்காக அவனை கைது பண்ணுறீங்க. இதே இர்ஃபானுடைய கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, அவனை ஏன் கைது பண்ணல? சட்டம் எல்லாருக்கும் பொதுவானதானே. சாமானியனுக்கு ஒரு சட்டம், பிரபலத்துக்கு பிரபலமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு சட்டமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கான். இந்த கேள்வியில் என்ன தப்பு இருக்கு? இர்ஃபானுடைய குழந்தையினுடைய அந்த பாலினத்தை தெரிவித்த அந்த மேட்டரில் தமிழ்நாடு சுகாதாரத்துறைய செயல்பாடு எப்படி தெரியுமா இருந்துச்சு? புச்சுக்கு தோழமை சுட்டுதல். ஏன் அப்படின்னா, இர்ஃபான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தன்னுடைய யூடியூப் சேனல்லையே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. திமுகவுடைய ஆட்சியினுடைய சாதனைகள் குறித்து அவர் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காரு. 40 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒருத்தன் ஒரு யூடியூப் சேனல் உட்காந்துட்டு ஒரு கட்சிக்கு ப்ரமோட் பண்ணுறான்னா அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த கட்சி நிற்க தானே செய்யும், ஆஃபீஸாக நிற்கும். அது இல்லாமல் மரியாதைக்குரிய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து போடுறாரு. அவர் ஒன்றும் எடப்பாடி பழனிசாமியோட இன்டர்வியூ எடுத்து போடலை, அண்ணாமலையோட இன்டர்வியூ எடுத்து போடலை, சீமான் அவர்களோட இன்டர்வியூ எடுத்து போடல, கனிமொழி அவரோட இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காரு. உதயநிதி ஸ்டாலினோடு உட்கார்ந்து கொண்டு ஒரு ஜாலி ரைடு போகிறாரு காரில், அவருடைய படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்காரு, அவருடைய கட்சிக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது கட்சி வந்து நிற்குது. அந்த இர்ஃபான் குறித்து திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய திமுக தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இர்ஃபான் குறித்து பிரியாணி மேன் பேசும்போது திமுக ஐடிவிங்க அடிக்கத்தானே செய்யும். அதனால தான் அடிக்குது. இர்ஃபான் மட்டும் திமுக ஆதரவாளர் இல்லை. இந்த பிரியாணி மேன்கிற பையன் டெய்லர் அக்கான ஒரு பொண்ணு குறித்து பேசினால அந்த டெய்லர் அக்காவுடைய அப்பாவும் திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளர். விடுவாங்களா திராவிட ஹைனாக்கள்? சும்மா இருப்பானுங்களா? நம்ம வீட்டு பிள்ளைய இன்னொருத்த எப்படி பேசலாம்? நம்ம கட்சிக்காரோட பொண்ணை இன்னொருத்த எப்படி பேசலாம்? அவனும் தப்பாக கட்டல, அவனும் ஆபாசமாக ஒன்றும் பேசிடல, இழிவாக ஒன்றும் பேசிடல. அவன் ஒரு சாதாரண பார்வையாளருடைய மனநிலையிலேருந்து அந்த கேள்வியை கேட்குறான். சாதாரண பார்வையாளர் மனநிலிருந்து நீ வந்து எதுக்காக அந்த வீடியோவை பார்க்குற, அந்த பொண்ணு வீடியோவை? இப்போ எத்தனையோ டெய்லர் இருக்காங்க, எல்லார்ட்டையும் இது பண்ணாமல் நீ எதுக்கு போகிற? அந்த பொண்ணு வந்து தன்னை எக்ஸ்போஸ் பண்ணுது, அதனால தான் நீ பார்க்குறங்கிற மாதிரியான காமன் மேனோட பார்வையாளர் வந்து கேட்குறான். அந்த பொண்ணுக்கு உரிமை இருக்குது அந்த உடை அணிவதற்கு, அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. அதான் இவனுடைய கேள்வி. இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க, நீங்கள் பெண்களுக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கு அவனை இந்த அளவுக்கு ஒரு சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு, சோசியல் மீடியாங்கிறது செய்தி சொல்கிற இடமா இருக்கலாம், கருத்து சொல்கிற இடமா இருக்கலாம், தீர்ப்பு சொல்கிற இடமா இருக்கக்கூடாது. ஒரு சோசியல் மீடியாவில் ஒருத்தனை பற்றி செய்தி வந்தால், ஒருத்தன் பேசிட்டா அவனுக்கு வந்து மொத்தமாக தீர்ப்பு கொடுக்குறது. இவன் அயோக்கிய பைய, இவன் விளங்க மாட்டான், இவன் நாசமாக போயிடணும், இவன் இப்படி அப்படின்னு கெட்ட வார்த்தையை பேசுறது. கெட்ட வார்த்தையை பேசும்போது அவன் எல்லா கமெண்ட்ஸையும் படிச்சுட்டு, எல்லா ஸ்டேட்டஸையும் பார்த்துட்டு, எல்லா போஸ்ட்டையும் பார்த்துட்டு அவன் மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டான். உண்மையிலே சோசியல் மீடியாவில் வந்து போடுற கருத்துக்களை பார்த்துட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ண நினச்சா நான்லாம் தினம் சாகணும். அவ்வளவு விமர்சனங்களை நம்ம குடும்பம் குறித்து, மனைவி குறித்து, பிள்ளைகள் குறித்து, அப்பா அம்மா குறித்து, நம்மளை பற்றி தனிப்பட்ட முறையில் அவ்வளவு கேவலமாக பேசக்கூடிய கூட்டத்தை தான் இந்த சோசியல் மீடியா, இந்த அறிவார்ந்த ஐடிவிங்க வளர்த்து வச்சிருக்கு. ஆனால் அதை பார்த்து ஃபீல் பண்ணணும், வருத்தப்படணும், சாகணும்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தையும் சாகணும், தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளை விமர்சனம் பண்ணுறவன் ஹரிச்சந்திரனாக இருந்தா, அவன் ரொம்ப யோக்கியனாக இருந்தா, அவன் கண்ணகியுடைய வாரிசாக இருந்தால் நம்ம கவலைப்படலாம். இவனே அயோக்கிய பயிலுக, திருட்டு பயிலுக, ஆற்றுமல் கொள்ளைக்கு, கனிம வள கொள்ளைக்கு, மக்களை சுரண்டி வாழக்கூடிய ஊழல் லஞ்சத்திற்கு ஒரு அமைச்சருடைய 16 கோடி ரூபாய் சொத்தை அமலாக்கத்துறை முடக்கியிருக்கிறது. அதுதான் பேசுபொருள் பொருளாக மாறிக்கணும். அதை பற்றி இங்கே எவனும் பேச மாட்டான். காஞ்சிபுரத்தில் திமுகவோட மேயருக்கு எதிராகவே திமுக கவுன்சிலர்கள், அதாவது திமுகவுக்கு எதிராக திமுக கவுன்சிலரை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதை புறக்கணிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு போய் காஞ்சிபுரம் ரெசார்ட்டில் வச்சு இப்போ திருப்பி அவங்களே மேயராக்குறாங்க. இதுதான் பேசப்பட்டுக்கணும். இதை பேசுபடு பொருளாக மாற்றணும். ஒரே நாளில் தமிழ்நாட்டை 4 கொலை நடக்குது. இன்னைக்கு நாமக்கல்ல ஒருத்தன் போதையை போட்டுட்டு 3 வயது குழந்தையை பாலியல் ரீதியாக துன்புறுத்த போய் அதை தடுக்க வந்த 3 பேரை கத்தியால் குத்திருக்கான், அந்த குழந்தையும் குத்திருக்கிறான். சென்னையில் ஒரு அம்மா வந்து துடிக்க ஒரு பீஸாக வெட்டி ஒருத்தன் போட்டுக்கிறான். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படியே நீண்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. கன்னித்தீவு கதை மாதிரி எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. வெளிநாட்டு தொடர்பு இருக்குன்றாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் பேசுபடு பொருளாக மாறணும். அதை பேசுபடு பொருளாக மாற்றாமல் அதை யார் பேசுகிறானோ
அதை எதிர்த்து யார் கேள்வி கேட்குறானோ அவனை கேவலப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் தான் சமூக வலைதளமாக மாறி இருக்கிறது. அமைப்பாய் திரள்வோம் அப்படிங்கிற புத்தகத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் சொல்லுவார், நம்மை எதிர்க்கிற எதிரினுடைய கருத்து கூட மதிக்கப்படணும். அது விமர்சனமாக இருந்தாலும் அது அவதூறாக இருந்தாலும் அதுவும் மதிக்கப்படணும். அதுதான் உண்மையான ஜனநாயகமாக இருக்க முடியும் பாரு. அதை எல்லாரும் படிச்சுட்டு ஃபாலோ பண்ணால் இங்கே ஒரு நல்ல சமூக வலைதளங்களும் நல்ல சமூகமும் உருவாகும். உண்மையிலே சமூக வலைதளத்தின் மூலமாக எவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும். ஒரு இர்ஃபான் 40 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. ஒரு பிரியாணி மேன் அவர் ஒரு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. A2D அப்படின்னு ஒரு சேனல். இந்த 2 பேருக்கும் நடுநிலையாக இருந்து இந்த பிரியாணி மேனுக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. அவர் ஒரு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு இன்னொரு யூடியூபரை பார்த்து மாறி கேள்வி கேட்டு அவரை காயப்படுத்தி விமர்சனப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிற இந்த யூடியூபர்ஸுக்கு மத்தியில் தான் இந்தியாவில் த்ரூரத்தி அப்படிங்கிற ஒரு யூடியூபரு ஒட்டுமொத்தமான பாஜக ஆட்சி தலைகீழ மாறுவதற்கான வேலையை பார்த்தவர். ஒரு யூடியூபரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பெரும்பான்மை பெற்ற பாஜகவோட ஆட்சியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதை சிறுபான்மையாக மாற்ற முடியும். துருரத்தி போட்ட காணொலிகளில் வடநாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாஜகவே ஒத்துக்கொள்கிறது. ஒரு யூடியூபரை ஒட்டுமொத்தமான பாஜகவும் தேடிக்கொண்டிருக்கிறது, ஒரு அரசாங்கம் தேடிக்கொண்டிருக்கிறது. அப்படி தமிழ்நாட்டில் பலர் துருரத்திகள் உருவாகாத வரை இப்படி குழாயடி சண்டைகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி